வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கூட அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ரைடு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மலம்புழா டேமுக்கு போகிறேன். ஸோ அங்கே முடிச்சுட்டு அண்ட் பாலக்காடு ஃபோர்ட் விசிட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் வந்து மலம்புழா டேம் இருக்கும். செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா பாலக்காடு ஃபோர்ட்டு vlog வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்கே கிளம்பிட்டு இருக்கு, இப்போ எங்கே ப்ரெசென்ட்டாக எங்கே இருக்கேன்னா நான் வந்து கோயம்புத்தூரில் இடையர்பாளையத்தில் இருக்கேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. கூகுள் மேப்ஸில் பார்த்தீங்கன்னா 1 hour 15 minutes காட்டுது. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:40 ஆச்சு. இப்போ வந்து நான் வந்து கோப்ரோவில் என்னோடய ஆக்ஷன் கேமராவில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகலை. ஸோ மைக்கு ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இப்போ ரயில்வே ஸ்டேஷன் இருக்கேன். இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். ஸோ இப்போ ரைட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா உக்கடம் போகலாம். இப்போ திருப்பி இந்த லெஃப்ட்டு நான் டேர்ன் பண்ண போகிறேன். ஸ்ட்ரெயிட்டாகவும் போகலாம், லெஃப்ட் எடுத்தும் போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உக்கடமில் இருக்கேன். ஸோ இப்போ தான் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருக்கு, வேலையெல்லாம் பிரிட்ஜ் எல்லாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 3 years ஆச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறக்கே. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, 80% கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் ரிமைனிங் இன்னும் இருக்குது. இன்னும் பாதியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், பாதி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கு. இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 27 February. ஸோ சாட்டர்டே இன்னைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ரைட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, ரைட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காட்டு போகலாம். ஸோ இப்போ நான் ரைட் எடுக்கணும் நான். ஸோ ரைட்டு எடுத்தாச்சுன்னா நான் ரைட் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு போய் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் vlog-ஆ இருந்திருக்கும். என்ன ஒரு இதுனா போலீஸ் வித்தவுட் ஹெல்மெட்டு. ஸோ நீங்கள் பாருங்கள், இது ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தாவே தெரியும். ஸோ ஹெல்மெட் இல்லாமல் போயிட்டுருக்கு. அதுவும் ஒரு ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸில் இது. ஸோ அது நம்ம போனால் ஃபைன் போடுவார் பேர். நம்ம போடாமல் போனால் பார்த்திங்கன்னா ஃபைனு. பட் ஆனால் போலீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் தேவையில்லை நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில. எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், போலீஸ்க்கு ஹெல்மெட் போடணுமா வேணாம்னு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரைட் எடுக்கணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சேலம் பாலக்காடு கேரளா ஹைவேஸ். இது NH 544. ஸோ ஹைவேஸில் வந்தாச்சு நம்ம. அது ஹைவேஸில் வண்டி ஓட்டுறது பார்த்தீங்கன்னா தனி ஒரு ஃபீலிங். அது என்னதான் நம்ம சிட்டியில் ஓட்டினோம் அந்த டிராஃபிக்கில், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் நமக்கு. ஸோ பார்த்திங்கன்னா டோல் கேட் கிட்ட வந்தாச்சு நம்ம. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்குக்கு எதுவும் டோல் பே பண்ண தேவையில்ல. பைக்குக்கு பார்த்திங்கன்னா எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஸோ ஃபாஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாஸ்டேக் இல்லைன்னா பார்த்திங்கன்னா டபுள் த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும். இப்போ ஃபாஸ்டேக் வந்து அங்கே கூட ரெடியாகவே அங்கே இருக்காங்க நிறைய பேர் ஆளுங்க போட்டு கொடுக்கறதுக்கு ஃபாஸ்டேக்கு. இப்போ கேரளாவில் பிடிக்கிறது எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா எப்பயுமே சிக்னல் இருந்துக்கிட்டே இருக்கும். தமிழ்நாடு ஹைவேஸ் மாதிரி கிடையாது இது. இப்போ நான் ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூடர்ன் எடுத்து கீழே போகணும் மலம்புழா டேமுக்கு. இந்த சிக்னல்னால பெரிய பிரச்சனை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்பியாச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, கேரளாவில் பார்த்தீங்கன்னா 60 தான் லிமிட்டு ஸ்பீடு. அதுக்கு மேலே போனீங்கன்னா வீட்டுக்கு சலான் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் தூரம் போயிட்டு லெஃப்ட் எடுக்கணும்.
ஸோ கைஸ் வந்தாச்சு, உள்ள என்ட்ராய் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸு, சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸு, அண்டு ஸ்டில் கேமரா பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் ஸ்டில் கேமராக்கு மட்டும். பார்த்தீங்கன்னா இப்போ டிஎஸ்எல்ஆர் எடுத்துகிட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸு. ரோப்வே பார்த்தீங்கன்னா டைமிங் 10 to 12:30 அண்டு 2:30 to 5 நினைக்கிறேன், சரி தரல. நம்ம அப்படி தான் பார்த்தேன் நாங்கள். ஸோ சாட்டர்டேனால பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து கம்மியாக இருக்குது. இந்த ஒர்க்கு இதுக்கு அதான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வராங்க. ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கப்பிள்ஸ் தான் வராங்க மோஸ்ட்லி. ஸோ இது பார்க்கு தான், இது கவா ஐலண்ட் சொல்லி ஒன்று இருக்குது, அந்த சைடு இருக்குது. அதை முடிஞ்சால் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ரைஸ் இங்கே பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு, இந்த டேமு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 115 அடி இது. அண்டு இதுதான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த பாலக்காடு ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் சப்ளைவாக இருக்குது. ஸோ இங்கே வர தண்ணியை வச்சு தான் பார்த்தீங்கன்னா பாலக்காட்டில் சப்ளை பண்ணுறாங்க வாட்டர்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம வரும்போது ஒரு பிரிட்ஜில் கீழே தண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த தண்ணி தான் இது. ஸோ மேலே 2 வழி இருக்குது, ஏர் இருக்குது. ஸோ இப்படி ஒன்று போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு இப்படி இங்கே ஸ்ட்ரைட்டாக போய் இங்கே தொங்கு பாலம் மட்டும் ஒன்று இருக்காங்க. ஸோ அது வந்து தாண்டி அப்படி போகணும். ஸோ அங்கே போகலாம். ரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மரத்துல என்னமோ இது பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அது மக்கள் சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டீலாக மாற்றிருக்காங்க இப்போ. ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ அங்கேருந்து தான் நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி வந்தோம் அப்படியே. ஸோ இப்போ அங்கே இருக்க தண்ணி தான் டேரெக்டாக அங்கே அப்படியே பாலக்காட்டுக்கு போகுது. ஸோ கைஸ் வியூன்றது பாருங்கள், நல்லாயிருக்கு. போட் ஹவுஸ் இருக்காங்க. ஸோ எவ்வளோன்னு பார்ப்போம், கேட்டு பார்ப்போம் எவ்வளோன்னு. கைஸ் எனக்கு பின்னாடி ஒரு ஸ்டாச்சு இருக்குது, அது எப்படி காட்டலாமா இல்லைன்னு தெரில எனக்கு. ஸோ நீங்கள் பாருங்கள் அந்த ஸ்டாச்சு.
ஸோ 6 பேருக்கு 450 ரூபா, 2 பேர்த்துக்கு 170 ருபீஸ் பெடல் போட்டு. 4 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ். 15 மினிட்ஸு, இதோ 15 மினிட்ஸ் தான். ரோசருக்கு டிக்கெட் கொடுக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். 130 மட்டும்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 230, 10 to 130 போட்டிருக்கு. அப்போ 230 to 6 நினைக்கிறேன், 6 வரைக்கும். ஸோ கைஸ் இப்போ நம்ம மேலே ஏறலாம். இப்போ ஸோ போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கு தான் கொடுப்பாங்களாமா. ஸோ மினிமம் 2 பர்சன். நான் சிங்கிளாக தான் வந்திருக்கேன், ஐ மீன் சோலோவாக வந்திருக்கேன். ஸோ அதனால் இப்போ வந்து வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ இப்போ வந்து மேலே ஏறி கொஞ்சம் பார்த்துட்டு போய் கிளம்ப வேண்டியதுதான். கைஸ் 2 வழி இருக்குது சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த சைடு ஒன்று, அப்புறம் இந்த சைடு ஏறி வரணும். 2 வழி இருக்குது. ரீச் ஆயாச்சு. ஸோ இதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 226 மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் ஸ்டோரேஜ். இது வந்து பார்க்கோட வியூ டேம்ல இருந்து. தண்ணி திறந்து விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன், சவுண்டு கேட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சா மட்டும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண நம்ம சேனல் இன்னும் தொடர்ந்து மேலும் மேலும் vlog வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு பாலக்காட்டு ஃபோர்ட் vlog வரும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய லாங் ட்ராவல்ஸ் எல்லாம் பண்ணலாம், லாங் ட்ராவலெல்லாம் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் சப்போர்ட் தேவை அதுக்கு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். டாட்டா, பாய் பாய்.